ஹாய், இன்றைக்கி நம்ம பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் பாவக்காயை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இடையில இருக்கிற விதைகளை நீக்கிட்டு இதை தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வானொலி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நறுக்கி வச்சுருக்க பாவக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காயை வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாவக்காயை மெதுவாக வதக்கிக்கங்க. பாவக்காய் நல்லா ஒரு 90%க்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் மெதுவாக வதக்கிக்கலாம். பாவக்காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த ஸ்டேஜில் பாவக்காயை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 50% நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும், அது வரைக்கும் மெதுவாக வதக்கி விட்டுக்கங்க. இப்போ தக்காளி நல்லா 50% குக் ஆனதும் நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சு வதக்க வேண்டாம், தேங்காய் கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வதக்கிக்கலாம். தேங்காய் கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வானொலி வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் நான் கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், மிளகு, கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி இது ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயும் இதில் சேர்த்துப்போம். பாவக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாவக்காய் வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாவக்காயை நல்லா வதக்கி வச்சுருக்கோம். அதனால் ஜஸ்ட் இதில் மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். அந்த வெங்காயம் பூண்டோட ஃப்ளேவர்ஸ் பாவக்காய்க்கு நல்லா வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட சேர்த்துப்போம். இதை எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எண்ணெயில் மெதுவாக இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா எண்ணெயில் குக் ஆகி ஆயிலெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சமாக புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு புளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நான் கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன், இதில் காரம் இருக்காது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெயெலாம் நல்லா ஸ்ப்ளிட் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் போல் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் தூள் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கருவேப்பிலையை தூவி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி. இந்த குழம்பு கசப்பே இருக்காதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பாவக்காயோட தன்மையே கசப்பு தான், ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.